பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம், பாஜக கருத்தியலை வெறுக்கிற எல்லாரும் கெட் அவுட் மோடி போட்டு நேத்து சதைச்சு விட்டாங்க. அடிச்சுதான் ஓட விடுவோங்க, அடிச்சு ஓட விடுவோம். முன்னாடி எல்லாம் கோ பேக் மோடின்னு சொன்னா, இனி எல்லாம் கெட் அவுட் மோடி தான் மோடிக்கினாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ அறிவாலயம் பக்கம்லாம் வர்றேன்னு சொன்னாராம். முதல்ல அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு பாருங்க. ஒரு அடி ரொம்ப சாதாரணமா அமைதியா நொட்டாங்கல தட்டினா பாருங்க. அதுதான் அடி இல்ல இடி. மாத்துனா அதான் சரி மாத்து. நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கும் ஆட்டுக்குட்டி. நிறைய தூக்கமே வந்திருக்காது ஆட்டுக்குட்டிக்கு. வணக்கம் தோழர்களே. இந்த சொந்த காசுல சூனியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானே ஆப்படுத்து வச்சுக்கிறது, அதுதாங்க இந்த ஆட்டுக்குட்டி பண்ணி வச்சிருக்கு. இந்த ஆட்டுக்குட்டி என்னைக்கு திருந்துமோ அது நமக்கு தெரியவே இல்லைங்க. வாண்டடா போய் வண்டியில ஏறிக்கிட்டு வாங்குப்பட்டுக்கிட்டு போறவங்க வர்றவங்கிட்ட புடனி அடி வாங்கி முட்டுச்சந்து மூத்திரச்சந்து எல்லாம் துவைக்கப்பட்டு அப்புறம் நாரா கிழிச்சு தொங்க விட்ட பிறகு ஐயோ அம்மா அப்படின்னு கதறது இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி கொஞ்சம் திருத்திக்கணும். அதுதான் சிக்கி சீரழியுதுன்னா, அவர் வாட்டுக்கு 56 இன்ச் மோடி அவர் வாட்டுக்கு ஊரா சுத்திக்கிட்டு ஏதோ கவர்மெண்ட் காசுல அதுவும் நம்ம வரி படத்துல நல்லா தின்னுட்டு அவர் வாட்டு திரிறாருன்னா விட வேண்டியதானே பெருசா? அவரை பிடிச்சி கோர்த்து விட்டு வச்சு கும்மிட்டாங்க தமிழ்நாடு. ஏற்கனவே நம்ம கொலவெறியா இருப்போம், அதுல தூண்டி விட்டு அடிக்க சொன்னா அப்புறம் நம்ம பேச்ச நம்ம கேட்க மாட்டோம், அந்த அடி அடிப்போம். அதுதான் நேத்து நடந்து போச்சுங்க. இது வரைக்கும் கோ பேக் மோடின்னு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நேத்து கெட் அவுட் மோடி, ஏரியாக்குள்ள வந்துடாதடி அப்படின்ற மாதிரி கெட் அவுட் மோடி அப்படின்னு போட்டு உலக அளவுல ட்ரெண்டிங்ல எக்ஸ் தளத்துல நம்பர் 1 இடத்துக்கு போயிடுச்சு. உலக நாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் எல்லாம், ஏன் வட மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம், பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம், பாஜக கருத்தியலை வெறுக்கிற எல்லாரும் கெட் அவுட் மோடி போட்டு நேத்து சதைச்சு விட்டாங்க. எனக்கே பரிதாபமா இருந்துச்சு. எப்ப அந்த ஆளு பாவம் வயசான காலத்துல இழுத்து விட்டு போறியா ஆட்டுக்குட்டி, உனக்கு இது அடுக்குமா அப்படின்னு நமக்கே வைத்தறிச்ச வரவு இருந்துச்சு. பாருங்களேன், இந்த ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருந்தது பாருங்களேன். என்னையா ஆச்சு இந்த ஆட்டுக்குட்டிக்கு? அது பாட்டுக்கு தானே தெரிஞ்சிச்சு. சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரமா அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம கிழிச்சு போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்னையா இதுக்கு அப்படின்னு பார்த்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். சும்மா வம்பா போய் இழுத்தா அப்புறம் வாயிலே மிதி வாங்க வேண்டியதுதான். ஏங்க முந்தா நாள் போராட்டம் நடக்குங்க, 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை, சுயாட்சியை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் இருந்து பறிக்கப்படுகிற உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்கணும். தமிழ்நாட்டிற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு நிதிகளை எல்லாம் கொடுக்காம நம்மள கதற விடணும், நம்மள கையேந்த விடணும்னு காவி கும்பல் திட்டம் போடுது. இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? என் பிள்ளைகளுடைய கல்விக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு மோடி சொல்லுவாரு. என் ஊர்ல இருக்கிற என் அக்கா தங்கச்சி, என் அண்ணன் தம்பி எல்லாரும் வெள்ளத்திலையும் மழையிலையும் பனியிலையும் குளிர்லையும் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருப்பாங்க, புயல்லையும். அதுக்கு 5 ரூபா கொடுக்க மாட்டாரு, நம்ம பல்ல காட்டிட்டு நிக்கணுமா? அடிச்சுதான் ஓட விடுவோங்க, அடிச்சு ஓட விடுவோம். என் ஊருக்கும் என் மக்களுக்கும் நாங்க கொடுக்கற வரி பணத்துல எங்களுக்கு இப்படின்னு கூட கொடுக்காத உங்களை நாங்க ஆளாத்தி எடுத்துட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு கூட இருக்குங்க, எங்க கல்வியை அழிக்கணும், எங்க கல்வியினுடைய கட்டமைப்பை ஒழிக்கணும், ஒட்டுமொத்தமா எங்க பிள்ளைங்களை எல்லாம் தெருவுல நிறுத்தணும், கல்வியற்றவர்களாக மாத்தணும், பண்பாட்டு அடிமைகளா மாத்தணும் நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு அப்பனுக்கே அப்பன் எங்க தாத்தன் பாட்டைங்க வச்சு செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு அவ்வளவு அரசியலை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மேடையில பேசினாரு உதயநிதி. என்ன பேசினாரு? முன்னாடி எல்லாம் கோ பேக் மோடின்னு சொன்னா, இனி எல்லாம் கெட் அவுட் மோடி தான் மோடிக்கினாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம செய்யலையா? கோலம் போட்டங்க கோ பேக் மோடின்னு, அத படம் பிடிச்சு நம்ம சமூக வலைத்தளத்துல போட்டோம். பலூன்ல கோ பேக் மோடின்னு கட்டி மேல விட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்ப கூட இவங்க ஒரு பலூனை விட்டு அந்த பலூன் வெடிச்சு மண்டையெல்லாம் இவங்களுக்கு பாஜக காரங்களுக்கு தீ பிடிச்சு, அதை கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வாய்ப்பு இருந்தா தேடி பாருங்களேன். ஆக அது மட்டுமா பண்ணா? கருப்பு கொடி போராட்டம், போராட்டம்லாம் கருப்பு கொடி போராட்டம். பிளைட்ல இருந்து பார்த்தாலே கோ பேக் மோடி தெரியுற அளவுக்கு பெரிய ராட்சச பலூன்ல பறக்க விட்டோம், குட்டி குட்டி பலூனை தனியா பறக்க விட்டோம். தெருவுல எங்க போனாலும் கோ பேக் மோடி தான் இருந்துச்சு. சமூக வலைத்தளங்களை ட்ரெண்ட் ஆக்கணும், பதற விட்டோம். இது ஒண்ணும் விளையாட்டு இல்லைங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனசு, அறிவு, புத்தி, அரசியல், அத முதல்ல இந்த சங்கி கும்பல் ஞாபகம் வச்சுக்கணும். அதுல தெரிச்சு ஓடினவர் தான் இந்த 56 இன்ச் மோடி. ரோட்ல கூட கார் போலங்க, ஏதாவது அசம்பாவிதம் வந்துரும்னு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய
பக்கவாட்டு சுவரை உடைச்சு பாதை போட்டு அதுல போனாரு. இவங்கெல்லாம் நெஞ்ச தூக்கிக்கிட்டு நின்னு பேசுவாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இதான் மேடையில சொல்றாரு. சொன்னா ஆமா தானே, உண்மைதானே. முன்னாடி கோ பேக் மோடின்னு சொன்னா இனி கெட் அவுட் மோடி தான் அப்படின்னு சொன்னா, நீ பணம் தரல, நல்லதுக்கும் பணம் தரல, கெட்டதுக்கும் பணம் தரல, எங்க மேல வரிய போடுற, எங்க வரி காசை வாங்கி தின்ற, எங்க கல்வி சூழலை ஒழிக்கிற, போதை மருந்து தமிழ்நாட்டுக்குள்ள பரப்பிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் ஒழிக்க 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 நீங்க பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டா உங்களுக்கு வலிக்குது. உடனே நம்ம ஆட்டுக்குட்டி பயங்கரமா மேல ஏறி நின்னுட்டு ஏய் அப்படி சொடக்கு போட்டு, நீ சரியான ஆளா இருந்தா என்னவா, நீ சரியான ஆளா இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி சொல்லி பாருடா. யார? துணை முதலமைச்சர். அப்புறம் போடா வாடான்னு பொடனில அடிச்சு அடிப்பு ஆடுவோம், எவனுக்கும் கோவம் வரக்கூடாது. அடுத்து சொல்லுது ஆடு, எங்க அப்பா முதலமைச்சரு, சிட்டிங் முதலமைச்சரு, எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சரு, எங்க சொல்றா பாப்போம், எங்கடா சொல்றா பாப்போம் அப்படின்னா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுமா இல்லையா? அப்புறம் என்ன, சும்மாவே நம்ம ஆடுவோம். கால்ல சலங்கைய கட்டி விட்டா சும்மா கதற விட்டுற மாட்டோம். அதுதான் நேத்து நடந்துச்சு. எங்க வீட்டு பசங்க, எங்க வீட்டு சின்ன பிள்ளைங்க கெட் அவுட் மோடி, வெளியேறியா மோடி அப்படின்னு சொல்லி தனித்தனியா பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், பாத்தீங்கல்ல, சும்மா தெரிக்குதா? இங்கதான் இப்படின்னா அண்ணா அறிவாலயத்துல இளைஞர்கள் கூட்டம் நடக்குது, திமுகவுடைய இளைஞர் அணி கூட்டம் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடின்னு முழக்கமே வச்சு பயங்கரமான வேலை பார்த்திருக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. பாத்தீங்கல்ல, இது தேவையா? சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு எங்க ஊர்ல பழமொழி இருக்கு. வேலையில போற ஓனான புடிச்சு வீட்டுக்குள்ள விட்ட கதையா இருக்குன்றா. இதெல்லாம் தேவையா இந்த அறவேக்காட்டு அண்ணாமலைக்கு? இது தமிழ்நாடுன்றத அப்பப்போ மறந்துறானுங்க, அப்பப்போ அடிச்சு ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. சும்மா இல்லாம முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை போற போக்குல நீ பேசிட்டு இருக்க. அவங்க மரியாதையா பேசிட்டு இருக்கிறாங்க, உனக்கு அந்த மரியாதை தெரியல. போற போக்குல நீ பேசிட்டு இருக்கிற, ஆனா மரியாதை எதிர்பார்க்கிற. கெட் அவுட் மோடியே உனக்கு மரியாதை குறையா தெரியுது, வாடா போடான்றது உனக்கு ரொம்ப மரியாதையா இருக்கா? இத திரும்பி மோடி பக்கமோ அமித்ஷா பக்கமோ உங்க கட்சிக்காரங்க பக்கமோ பேசியிருந்தா அசிங்கப்பட்டு தானே நிக்கணும். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி லட்சம் தடவை யோசிக்கணும் ஆட்டுக்குட்டி. அதுல அண்ணாமலை எனக்கு பேசுனதுல ரொம்ப கடுப்பான இடம் இருக்கு. ஒரு உலக தலைவரை பேசலாமான்னு மோடியை சொல்லிவிட்டாப்ல. யோ ஏயா நடுராத்துல சுடுகாட்டுல போய் நாங்க ஏயா உட்காரணும்? ஆள் எப்படியா எங்க ஊருக்கு அப்படியே உலகத் தலைவராவான்? போராட முறை அசிங்கப்பட்டு வர்றாரு. முந்தாநாத்து பிரான்ஸ்ல வச்சு மிதிச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் கை கட்டி உட்கார்ந்துட்டு வந்தாரு. அமெரிக்காரன் நம்ம நாட்டை ஒரு மண்ணா கூட மதிக்கல. நம்ம மக்களை எல்லாம் ஏதோ அடிமைகளை விலங்குகளை நடத்துற மாதிரி கையும் காலையும் விலங்க போட்டு கூட்டு வரோம். அதை கேட்கறதுக்கு வக்கு கிடையாது. இதுல இவருக்கு உலகத் தலைவரா? உள்ளூர்லயே உங்க ஆளுக்கு மரியாதை இல்லையா? உள்ளூர்ல ஒரு மாநிலத்துக்குள்ளேயே வர்றதுக்கு பயந்துகிட்டு அஞ்சு ஓடிட்டு இருக்காரு. அவர் எப்படி அங்கே உலக தலைவர் ஆவாரு? அதுதான் நமக்கு காண்டான இடம் தோழர்களே. அதுல ஒரு சிறப்பான சம்பவத்தை அண்ணாமலை செஞ்சார்ல. ஏய், உன் வீட்டுக்கு முன்னாடியே பால்டாவியில் பாபு அப்படின்னு போஸ்டர் ஓட்டு வேண்டாம். இந்த அரைவேக்காடுகளோடலாம் நம்ம அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் மொத்தமா வெந்து போன இத்து போன செத்து போன சீமானு, இன்னொரு பக்கம் இந்த அரைவேக்காட்டு சில்லறை. இதுங்களோட போராடுற அளவுக்கு நமக்கு ஆகி போச்சு பாருங்க. பெரியாரெல்லாம் தப்பிச்சிட்டாருங்க. என் கரகம் இந்த அறவேக்காட்டு கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற லெவலுக்கு இருக்கு தமிழ்நாடு. இந்த வால் போஸ்ட் ஓட்டுவே அப்படி இப்படின்னு அப்படியே பயங்கரமா அடிச்சார்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, எங்க வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டுருவேன்றாருங்க. என்னங்க அப்படின்னா உடனே அவர் சொல்றாரு, வால் போஸ்ட் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி. ஏங்க வால் போஸ்ட் ஓட்டுறதெல்லாம் பெருமையாங்க? நீங்க அந்த ஆளு கதறி கதறி சொல்லியிருக்காப்ல பாருங்களேன். வீட்டுக்கு வெளியே பால்டாயில் பாபு போஸ்ட் ஓட்டிட்டு வரோம். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேச, உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. கதறி கதறி சொல்லியிருக்காப்ல. நம்ம ஆளு நொட்டாங்க இல்லைங்க. வால் போஸ்ட் ஓட்டுறதெல்லாம் ஒரு பெருமையாங்க? நான் வீட்டில் தாங்க இருப்பேன், வர சொல்லுங்க. அது இன்னைக்கு சாயந்தரம் அண்ணாரிவாளையத்தில் இளைஞர்கள் மீட்டிங் இருக்கு அப்படின்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அறிவாலயம் பக்கம்லாம் வர்றேன்னு சொன்னாராம். முதல்ல அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு பாருங்க. ஒரு அடி ரொம்ப
சாதாரணமா அமைதியா நொட்டாங்கையில தட்டினா இருப்பாருங்க, அதுதான் அடி இல்ல இடி. மாத்துனா அதான் சரி மாத்து. நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கும் ஆட்டுக்குட்டி. நிறைய தூக்கமே வந்திருக்காது ஆட்டுக்குட்டிக்கு. ஏங்க அண்ணா அறிவாலயத்துக்கு ஏதோ பெருசா அப்படியே தள்ளிடுற அறுத்துனாரே, எங்க வர சொல்ல அண்ணா சாலைக்கு வர சொல்ல, அப்புறம் அண்ணா அறிவாலயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுல அசிங்கப்பட்டு போச்சு இந்த ஆட்டுக்குட்டி. பாருங்களேன். பால் பஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது பிரச்சனையை இது எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசா சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுறேன். இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன சிக்கல்னா எதையாவது ஒண்ணு இப்படி உளறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளா நித்தம் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல அண்ணாமலை நின்னாப்லையில சட்டமன்ற எலெக்ஷன், அதுல செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில அப்படின்னுச்சு. யார? செந்தில் பாலாஜி. அவரு களத்துல வேலை பார்க்கிற ஆளு. அவர்கிட்ட போய் நின்னுக்கிட்டு உன்னை தூக்கி போட்டு மிதி. அவர் சத்தமே இல்ல, மொத்தமா முடிச்சு விட்டாரு. அந்த இதுல 4 பேர் கூட இருந்து அல்ல கைபுறம் ஜெயிச்சு பிடிச்சு அதிமுக ஓட்ட வாங்கி. இங்க பார்த்தா சொந்த ஊர்ல அசிங்கப்பட்டு ஒத்த ஓட்டு வாங்கினா இந்த அண்ணாமலை. உங்களுக்கு நல்லா தெரியும், 214 நம்பர் வார்டு அவர் சொந்த தொகுதியில. 214 நம்பர் வார்டு பல்லப்பட்டியில இருக்கு. பல்லப்பட்டியில முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள். நொட்டாங்கையில அடிச்சு உள்ள நுழையாதடன் ஏற்கனவே அந்த தேர்தலை பத்தி விட்டாங்க. ஓட்டும் போடல, ஏதோ ஒரு பிசுறு ஒரு ஓட்டை போட்டு விட்டுருக்கும் போல இருக்கு. அந்த ஒத்த ஓட்டை வாங்கிக்கிட்டு இது பண்ற அலப்பறம் இருக்கு பாரு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி முடிச்சு விட்டாரா? சாராய மினிஸ்டர், அப்புறம் என்னது ஜாமீன் மினிஸ்டர், இப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சான். அப்புறம் என்ன ஜாமீன் மினிஸ்டரா? இந்த வரேன் அப்படின்னு சொல்லி கரூர்ல மொத்தமா பாஜக காலி. கரூர் பாஜக கலைக்கப்பட்டது. மொத்தமா பாஜக இருந்து இங்க திமுக சேர்ந்துட்டாங்க. இப்ப அந்த சொந்த ஊர்ல கட்சியே கிடையாது ஆட்டுக்குட்டிக்கு. புலம்ப விட்டாங்க ஜி. அதான் ரேஞ்சு. கடைசியில வாய் இருக்குன்னு சும்மா இருக்க மாட்டாப்ல உதயநிதியை ஒம்புழுக்கிறது. அதாவது எனக்கு ஈடா உதயநிதி தான், எனக்கு ஈடா முதலமைச்சர் தான், இதுங்களா கற்பனை பண்ணிக்கிறது. இந்த சீமான் பீஸ் அதுவும் அப்படிதான் கற்பனை பண்ணும். எனக்கெல்லாம் ஈடு முதலமைச்சர் தான். எனக்கெல்லாம் உன்னையெல்லாம் பக்கத்து வீட்டு 5 வயசு பிள்ளை கூட நிகரான் மதிக்க மாட்டோம். இதுக்கு ஆட்டத்தை பாரு. சும்மா இருக்க மாட்டப்பல உதயநிதி கிட்ட உரண்டை இழுத்து கடைசியில தமிழ்நாடு இல்ல உலகம் பூரா இருக்கிற மொத்த மக்களும் சாத்துன்னு சாத்தி மோடியை அசிங்கப்படுத்தி ஒன்ன கூப்பில உட்கார வச்சிருக்காங்க. இந்த அசிங்கம் தேவையா அண்ணாமலைக்கு? இது பரவாயில்லங்க. நம்மளுடைய அண்ணன் சேகர்பாபு நேத்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, அண்ணாமலை நீ எலெக்ஷன் 2026 எம்எல்ஏவா நில்லு, ஓன் தொகுதியில கடைமட்ட தொண்டனா இருக்கிற திமுக தொண்டனை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு உன்னை காலி பண்ணலன்னா நாளே இல்லடா அப்படின்னு அண்ணன் ஒரு சவாலை விட்டுருக்காரு. இது வேற லெவல் சவால். ஆக அவங்க வேலையை பார்த்துட்டு மாநில உரிமைக்காக நிதி உரிமைக்காக போராடிட்டு இருக்கும்போது அதை திசை திருப்புவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அதான் சொன்னாரு, திசை திருப்புறதா இவங்களுடைய வேலை. எப்பவுமே அது நடக்கும். ஏதாவது முக்கியமான இஷ்யூ வரப்போதுன்னா திசை திருப்பிடுவானுங்க. அந்த திசை திருப்புகிற அயோக்கியத்தனத்தை தான் இந்த பார்ப்பன அடியால் அண்ணாமலை செஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு தரமான சம்பவம் நேத்து நடந்துச்சு. நேத்து தாங்க நான் நல்லா தூங்குனேன்.